ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கிட்ட வந்து பள்ளி தாளாளரோட கணவரே வந்து பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக வந்து ஃப்ளாஷ் நியூஸ் எல்லா சேனல்லையுமே ஓடிட்டுருக்கு. இவங்கெல்லாம் அடங்கவே மாட்டாங்களா, இவங்களை என்ன பண்ணால் திருந்துவாங்க அப்படிங்கிறது தான் எல்லார் மனசுலையும் எழக்கூடிய ஒரு கொஸ்டினாக இருக்குது. சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஃபங்க்ஷன் நடந்ததுனால அவங்க டீச்சர்ஸ் இருப்பாங்கல்ல, டீச்சர்ஸ்லாம் அங்கே இருந்தாங்க. அதனால வந்து சரி யாரும் சத்தம் போடாதீங்களா, டிராயிங் போட்டு எல்லாம் எனக்கு காமிங்க அப்படின்னு சொன்னேன் சார். சரி, வேற எதுவுமே நீ பண்ணலையா? வேற எதுவும் செய்யலையா? பக்கத்துல உட்காந்து ஸ்டூடெண்ட் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை சார், பக்கத்தில் உட்காந்து நல்லா பண்ணுறீங்க, இது மாதிரி நல்லா டிராயிங் போடுங்க, நல்லா படிங்க, ஃபவுண்டேஷன் போய் சொல்லக்கூடாது. அப்புறம் ஃபுட்டேஜை பார்த்தோன்னா அப்புறம் தேவையில்லாமல் மாட்டுக்காது. இல்லைங்க சார், நல்லா நல்லா படிங்க. வேற எதுவும் அவங்ககிட்ட இல்லீகலாக எதுவும் நடக்கல? இந்த 4ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வந்து ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி போகுது. வீட்டில் உட்காந்துட்டு அழுதுகிட்டே இருந்திருக்கு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, என்னம்மாச்சு, ஏன் அழுதுகிட்டே இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பொண்ணு வந்து ஸ்கூலில் தனக்கு நடந்த அந்த பாலியல் துன்புறுத்தலை பற்றி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்லி அழுகுது. உடனே பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோபம் அடைஞ்சு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸ் ரூம் எல்லாமே அடித்து உடைக்கிறாங்க. ஸோ பள்ளி தாளாளரோட கார் கண்ணாடியுமே அடித்து உடச்சி அந்த ஊர் மக்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோட்டில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. ஸோ திருச்சி மாவட்டமே வந்து பரபரப்பாக காணப்பட்டுச்சு. இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்ட ஆசிரியர், தாளாளர் அண்ட் தாளாளரோட கணவர் எல்லாரையுமே வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இவங்களாம் வந்து குழந்தைங்க கிட்ட வந்து ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து புரியவே இல்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா அண்ட் அவங்க ஊர் மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசுக்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க. ஒரு ஸ்கூல்லையுமே எஸ்பெஷலி அது வந்து ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூலாக இருந்தால் 2 லேடி போலீஸ் வந்து அந்த ஸ்கூலில் வந்து எப்போவுமே இருக்கணும், இந்த மாதிரி விஷயத்தை வந்து தடுக்கிறதுக்காகன்னு சொல்லிட்டு அவங்க சைடில் வந்து ஒரு கோரிக்கையாக எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு பெண் குழந்தைய பெற்று வளர்க்குறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் இப்போல்லாம் அடிக்கடி நடந்துட்டுருக்கு. இந்த மாதிரி ஆட்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்தா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சமூக சீர்கேடு நடக்காது அப்படிங்கிற உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ், subscribe to Paul's Hub. I will see you guys in the next video. Bye.